ஹாய், ரொம்ப நாளாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீட் கோட் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒன்று ஸ்ட்ரீக் வைஸா போகணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில டஃப்பான டாபிக்ஸ் வருது, ஒரு மாதிரி ஹார்டரா போக முடியல. நான் ரொம்பவே இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யதார்த்தமா நான் வந்துட்டு இன்னைக்கு எதனா கோட் போடலாம்னு யோசிச்சுட்டே தேடுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸே கிட்டத்தட்ட 450 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட இருக்கு. ஐ மீன் நிறைய இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. லைக் லிங்க் லிஸ்ட் பெரிய பெரிய டாபிக்ஸ் கூட கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே டிஎஸ்ஏ ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறது தான். பட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ குத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீ அதில் வந்துட்டு பென் மார்க் மாதிரி இருக்கும், அதுல இருந்து நீங்க ஓனாவும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஜாவா அது எக்ஸ்டென்ஷன் இது பண்ற மாதிரி இருக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜாவா வந்து அதில் போட்டு பார்த்தீங்கன்னா மேபி நீங்க பார்க்காம போட்டு பார்க்கலாம். இதுல நிறைய மெத்தட் போட்டு வச்சிருப்பாங்க. ஐ மீன் சிம்பிளா வந்துட்டு ஒரு மெத்தட் மட்டும் போடாம ஒரு 4-5 மெத்தட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ அதெல்லாம் கூட நம்ம சும்மா என்னன்னு பார்ப்போம். எதனா கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணா நானே வேணா போட்டு காட்டுறேன். ஐ மீன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஒரு இன்ட்ரோ எப்பவுமே இப்போ கொடுக்குறேன்ல, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். அதோட லிங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ மீன் என்னென்ன கொஸ்டின் டேரக்ட் லிங்க் வந்துட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் பொறுத்து யார் போட்டான்னு தெரியல. நான் டேரக்டா அவங்க போட்ட லிங்கே வந்து ஷேர் பண்றேன். நான் புதுசா ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏற்கனவே அவங்க போட்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு டேரக்டாவே லிங்க் கொடுக்குறேன். ஐ மீன் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்த மாதிரி. ஏன்னா 450 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட அப்படியே லைன் வைஸா இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட பயோ லிங்க்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ யாரா வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். 4ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வைஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அரே, அப்புறமா அந்த ஸ்டார்டிங் போது, அப்புறம் 2 பாயிண்டர் அப்படியே லைன் வைஸா நம்ம போகலாம். ஸோ நான் என்ன பிளேலிஸ்ட் மாதிரி போறதுக்கு கரெக்டா இருக்கும்ல. ஒன்ஸ் நான் அது மாதிரி போட்டேன்னா அதுக்கப்புறமா வேற எதனா ஃபியூச்சர்ல பிளான் பண்ணலாம். பட் இந்த 450K வந்துட்டு முடிஞ்சிடும். நான் 450 போட போறது இல்லை. ஸோ லைக் ஒரு 4-5 போட்டனாலே நமக்கே தெரிஞ்சிடும்ல. ஸோ ஓகே இது கொஞ்சம் இந்த டாபிக் ஓகே அடுத்த டாபிக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இதெல்லாம் முக்கியமா இருக்கும், அதெல்லாம் நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா லிங்க் ட்ரீ இருக்கும் பயோல. ஸோ அதில் போனீங்கன்னா 450 ப்ரோக்ராம்ஸ் ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் போட்டு வச்சிருப்பேன். தனியாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருப்பேன், இப்பதான் பண்ணியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை தான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ